அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நேற்றைய தினம் டிஆர்பி வெப்சைட்டில் அடிஷ்னல் ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய பணி சிறக்கவும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் கமெண்டில் கேட்டது ரிவைஸ்டு ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து வருமானு கேட்டிருக்காங்க. இனிமேல் ரிவைஸ்டு ப்ரொஃபஷனலிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, வரவும் வராது. அடிஷ்னலாக தான் எதுவுமே இன்க்ளூட் ஆனால் ஆகுமே தவிர ரிவைஸ்டு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த எட்ஜில் ஒவ்வொரு கேட்டகரியிலுமே எட்ஜில் இருக்கிறவங்கலாம் சொல்லி கேட்டாங்க நம்மக்கிட்ட. நான் வந்து என்னுடைய மார்க்கு 2-3 பேர் தான் இருக்கும், கடைசியில் எட்ஜில் இருக்கேன், ரிவைஸ் பண்ணி விட்டாங்கன்னா என் நேம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. இனிமேல் வந்து ரிவைஸ்டு வந்து வாய்ப்பே இல்லை. அடிஷ்னலாக தான் வந்து லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ நேற்று தினம் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட அந்த லிஸ்ட்டில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க கொடுத்தது லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது தான் லிஸ்ட்டே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸுக்கும் கரெக்ஷன் செய்கிறதுக்கும் சான்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஆப்சண்டான டீச்சர்ஸுக்கும் எல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஆல்மோஸ்ட் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாத மாதிரி தான் அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் இனிமேல் வந்து அடிஷ்னலாக தான் எல்லாமே ஆட் ஆகுமே தவிர ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் சிவி லிஸ்ட் வெளியிடும் போதே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நான் பிஜி பிடிபிஆர்டிலாம் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலயமாக தேவையற்ற மன உளைச்சல்கள், இந்த வீண் வதந்திகள் தான் அதிகமாக வந்து அதில் வந்து வந்துட்டுருக்கு. அதில் நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிறதால அதில் நிறைய தகவல் அன்வான்ட் மெசேஜ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அரசை வந்து விமர்சித்து நிறைய பேர் வந்து அதில் மெசேஜ் கொடுப்பாங்க. நான் வந்து அரசு ஊழியர் அப்படிங்கிறதால எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து இனிமேல் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆரம்பிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு போயிடுச்சு அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கக்குள்ள. ஏன்னா நான் வந்து எதற்காக வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்னா, நாட் ஓன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட் நியூஸ், கலந்தாய்வு தொடர்பான நியூஸ் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் கிடைச்சிரும். அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபோன் மூலயமாவோ இல்லை ப்ரெஸ் நியூஸ் கொடுத்தோ இல்லை கடிதம் மூலயமோ எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிவிடுவாங்க, நியூஸை வந்து கன்வே பண்ணுவாங்க. அதுக்காக நான் வந்து குரூப் ஆரம்பிக்கவே இல்லை. நான் முன்னாடியே எதுக்கு ஆரம்பித்தேன்னா, நீங்கள் வேலையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள், நீங்கள் வெவ்வேறு மாவட்டத்தில் அப்பாயின்மெண்ட் ஆவீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து சிபிஎஸ் நம்பர் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் ஜென்யூனஸ் அப்ளை பண்ணுறது, ப்ரொபேஷன் பீரியட் வந்து அந்த முடிக்கிற டைமில் அப்ளை பண்ணுறது, இன்னும் நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதற்கு தான் நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. உங்கள் பாடம் சார்ந்தும் நீங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் உதவியாக இருக்கும்னு தான் நான் நினச்சேன். சரி, ஆனால் அதுக்கப்புறம் வேணாம், இப்போதைக்கு நம்ம வேணாம், தேவையில்லாமல் ஏற்கனவே எல்லாருமே மன உளைச்சலில் இருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பித்து அதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போவே டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோன்னா ஏதோ ஒரு நியூஸ் வந்து வருது. ஆனால் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் மீட்டிங் நடந்ததுன்னு எல்லாம் கற்பனை கதைகள் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் யார் முடிவு பண்ணுவாங்கன்னா, சார்ந்த பயன்பாட்டு துறை தான் முடிவு செய்யணும். ஒவ்வொரு பயன்பாட்டு துறைக்குமே மாறுபடும். எல்லா பயன்பாட்டு துறையும் ஒரே டைமில் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து ஏடிடபிள்யூஆர் இருக்கட்டும், டிடபிள்யூடி, சென்னை கார்பரேஷன், டிஇ, டிஃபரன்ஷியபிள் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறுபடும். அது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு செய்வாங்க. அவங்க வந்து எப்போ வந்து நம்ம கலந்தாய்வு வச்சுக்கலாம், அது இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்க்கு முன்னாடி எப்போ வைக்கலாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நம்மளாவே ஒரு முடிவு பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ஒரு மெசேஜ் வந்து யாருமே கொடுக்க வேணாம். எல்லாருமே ஏன்னா ஏற்கனவே வருட கணக்கில் ஆயிடுச்சு. ஏற்கனவே பிடிபிஆர்டிக்குமே அவங்களுடைய நிலைமை வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நியூஸை சொல்லி தான் அவங்க வந்து இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டாங்க. அதனால் தயவுசெய்து எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக எது நடக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க சொல்கிற தகவல் தான் வந்து இறுதியானது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சார்ந்த பயன்பாட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கால் பண்ணி கேட்டால் அவங்க அதுக்குரிய விளக்கத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட் வந்து நிச்சயமாக தெரியும் போது நான் உங்களுக்கும் நான் அந்த நியூஸை வந்து தெரியப்படுத்துகிறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் டிஇக்கு வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. நான் மற்ற ஏடிடபிள்யூக்கு இருக்கட்டும் மற்ற துறைகளுக்கு வந்து அடுத்த கட்டமாக ஆரம்பித்து முதல்ல அவங்கள ஒருங்கிணைக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது. நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சாலுமே அதில் யாரெல்லாம் செலக்டட் டீச்சர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்க நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் அந்த
சிவி கால் லெட்டர்லாம் அனுப்ப சொல்லிலாம் செக் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா இது உங்களுக்காக தான் நான் வந்து குரூப் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாவே எனக்குள்ளார வந்தது. அது நிறைய சக்ஸஸ் எனக்குள்ளார கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து சரியில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் டெய்லி ஏதோ ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் கலந்தாய்வு தொடர்பான நியூஸ் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இனிமேல் கொடுப்பாங்க. நமக்கு டிஆர்பி ஏன் இவ்வளோ நேற்றைய தினம் தான் அவங்களுக்கு சிவி வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நேற்றுக்கே வந்து அடிஷ்னல் ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து வெளியிட்டாச்சு. காரணம் டிஆர்பி முதல்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்கள் லிஸ்ட்டை கொடுத்தாச்சுன்னா அவங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் தொடர்பான நியூஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. கண்டிப்பாக கால் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கால் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் யாரும் நீங்கள் ஒரு பண்ணிக்க வேணாம். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சதுன்னா நம்ம அதை வந்து பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக அதை வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கேட்டோம்னா அதற்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க. அதே போன்று இந்த கவுன்சிலிங்க்கு வந்து என்னென்னலாம் டாக்குமெண்ட்டு தேவை, எப்படிலாம் ரெடி ஆகுறது அப்படிங்கிறதுலாம் கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த டைமில் வேணான்னு தான் நான் வந்து கொஞ்சம் சரி நம்ம அந்த நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து வீடியோ பதிவிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அதுலேயும் ஒரு ரூமர் வந்து நிறையவுக்கும் வந்து தவறாக தான் கைட் பண்ணுறாங்க எல்லாருமே. இதெல்லாம் தேவை, அந்த அடிஷ்னலாக இந்த டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், என்னென்னமோ நியூஸ் வந்து டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் சிவி அட்டன் பண்ணிங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸாக அப்படியே நமக்கு வந்து தேவைப்பட போகுது. நீங்கள் அடிஷ்னலாலாம் போய் எங்கேயும் போய் எந்த டாக்குமெண்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வேறு என்னென்னலாம் நம்ம வந்து ரெடி ஆகிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக அடுத்த நியூஸ் வந்து இதை சார்ந்து ஏதாவது நமக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.